ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஊர்ல அதிகமா இந்த காளான் வெடிக்கும் முன்னாடிலாம். இப்போ வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இந்த காளான் வெடிக்குது. அதிகமா கிடைக்கிறதே இல்லன்னு கூட சொல்லலாம். நாங்களே இது ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு காளான் கிடைச்சிருந்துச்சு. எங்களுக்கு கிடைச்ச உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம், பொரிச்சோம் அப்படின்னா செம்மையா இருக்கும். இதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டேஸ்ட்டுமே செம்மையா இருக்கும். உங்களுக்கும் வந்து இயற்கை காளான் கிடைச்சா இந்த மாரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. காளான நல்லா கழுவிட்டு சுடுதண்ணீல போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும், கொஞ்சமா வெந்தயம், ஒரு பல்லாரி வந்து நீல வாகுல நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, தேவையான அளவு சால்ட் சேர்த்து மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும், காரத்துக்கு ஏத்த மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காளான் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, தண்ணி ஊத்தி மூடி போட்டு வேக வச்சிரலாம். ஓரளவுக்கு வெந்து வந்ததும், சேமங்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு, உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன் கட் பண்ணி. சேமங்கிழங்கும் சேர்த்துட்டு, கூடவே அரைச்ச தேங்காய் பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இறக்கி சர்வ் பண்ணா செம்ம சூப்பரா இருக்கும். இது சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி இயற்கை காளான் கிடைச்சுச்சுன்னா, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.